உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாதடா கண்ணா, இப்ப வந்துருவாரு. இந்தா. ஏன் இப்படி முகமெல்லாம் வைத்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம்? நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. எனக்கு சொந்தம் இல்ல ஆனதுக்கு அப்புறம் அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7 நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்கிக்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான், அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொல்ல ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிஜோசியம் அட்டகாசம். எனக்கு ஒரு செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாரா இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கை எடுக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பணம் பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ இருக்கே இருக்க சமையலுக்கு தான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மதம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்துட்டாளா, மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா, சந்திரா சேட்டன் என்ன விழிச்சோம்? யாரு சொன்னீங்க? என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமா உங்க தங்கச்சி இல்ல. எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. எடோ செக்ரட்டரி, பெற்றவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். கக்கத்திலியா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்திலியா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு உன் தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கையா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை இவளை நான் பாத்துருக்கேன். அதே நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 150 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம தேடிட்டு வந்தேன்.
நீ ஒரு மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்கா. அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு. காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு. நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்கை இல்ல. ஏதோ 10 மாதம் சுமந்து நானே செத்து இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்கை இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகு, கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருக்கணும் போல இருக்கு. அம்மா மூக்க மூக்க அவன் தான் தெரியாதனமா உளறானா? நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமா, இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏப்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும். சொல்லு கண்ணா. சொல்றேன். சின்ன வயசுலயே தாய் தகப்பு எழுந்துட்டேன்னா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன். ஆபீஸ்லயும் சரி, வெளியிலயும் சரி, எனக்கு ரொம்ப அடக்கமானவன்னு பேரு. சார், ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டன்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்க மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படிச்ச நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்க, இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவியா? கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார். கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார். எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க. ஆனா அத்தனை பேர் வாயிலே விக்கி நாட்டம். ஒவ்வொருத்தனுக்கும் 9 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம், தன்னடக்கம் எல்லாமே என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை என் மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ பொண்ணை பாருங்கல்ல, கூப்பிடுறேன். சோபா. எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு, நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தியாகு. ஏன் சார், இதுதான் உங்க மகளா? எஸ், ஷீ இஸ் மை டாட்டர். கொஞ்சம் அவசரம் வார்டன், பட் மற்றபடி எல்லா விஷயத்தையும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பா. நோ சார். ஏன் சொல்றேன் சார்? எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டம் போட்டுட்டு அலையாது, கெச்சு கெச்ச புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா. உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன். கடைசியா முடிவு சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார். வெறும் அக்கௌண்டாவே இருந்துறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவன்லயே போயிடுறேன். 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல 300 ரூபாய் சம்பளக்காரன் கூட எப்பவும் முறை வாழ்ந்துறேன். வரேன். அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும். காலில்
மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில குறி சொல்ற குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு. நல்லா சொன்ன நடக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வர சாமி தட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களே. அடே எவன பெருசா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத. பக்கத்து தெருவுல 15ஆம் நம்பர் வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கா. போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா. சங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு பண்ற கஷ்டம் இருக்கு சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு? லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்கறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. பாவம், அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கணும். நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணமூர்த்தி.